அனைவருக்கும் இனிய வணக்கம். நஹீல பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே. முருகா போற்றி. வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடியே முருகர் பற்றின சில வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய பிரியா விஜய் அக்கூ சென்டர் சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரியே இப்பொழுது வந்து நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முருகர் பற்றின ஒரு பதிவு. ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நடந்த சில உண்மையான நிகழ்ச்சிகள் முருகரோட தொடர்புடையதை பற்றி தான் நான் இந்த இதில் ஷேர் பண்ண வந்து ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது எங்கள் வீட்டு பூஜை அறையிலேருந்து பாராயணம் முடிச்சுட்டு இப்போ நான் அப்படியே வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ நிறைய முருக பக்தர்கள் இருக்காருங்க இல்லையா. ஸோ நான் வந்து நிறைய தடவை நடிச்சதுண்டு. நம்மெல்லாம் வந்து முருகர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் வந்து கும்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா எப்படி வந்து சடனாக முருகர் மேலே வந்து இப்போ நான் சொல்லும் போது பார்த்திங்கன்னா கௌலி வந்து கத்துது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு சகுனமாக இருக்குது, ரொம்ப கூஸ் பம்ப் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜென்ரலாக சாமி கும்பிடுவேன். பட் முருகர்னெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. பட் சடனாக தான் ஒருத்தரோட என்னோட குரு ஒருத்தரோட வழிநடத்தலின் பேரில் முருகரோட அந்த சாங்ஸ் இருக்கிற குரூப்பு, அந்த மாதிரி வந்து பாராயணம் பண்ணுற குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண எனக்கு வந்து நல்ல ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து முருகரோட என்ன சொல்கிறதுனா ஃபேனுன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவாயாச்சு. பட் இதுக்கும் மேலே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும் போதெல்லாம் என்னோடதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றதான் நிதர்சனமான உண்மை. பட் எப்படி இந்த அளவுக்காவது வந்து எனக்கு பண்ணுறேன் அப்படின்றதே ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம்தான். அப்படியே பயங்கர ஒரு க்ரேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஆல்ரெடி வந்து திருச்செந்தூரில் எனக்கு நடந்த மெய்சிலிர்ப்பான விஷயங்கள் அப்படின்ற அந்த ஒரு சம்பவம் அப்படின்ற அந்த ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அதுவும் அதுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இப்போ இந்த பதிவில் எனக்கு நடந்த இன்னும் சில முருகரோட அந்த பாக்கியம்னு சொல்லலாம், முருகரோட அந்த அருள் கிடச்ச பாக்கியம். ஸோ ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சொல்கிறாங்களே, நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்குறோம், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். அப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த சம்பவம் நடந்தது, இது நடந்தது. அப்போல்லாம் கேட்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா, ரொம்ப முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் நடக்கும், நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் எண்ணம் ஜென்ரலாக இருக்கும். அதே எண்ணம் தான் எனக்கும் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு நாள் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்காக என்னோடய வண்டி 2 வீலர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து போகும்போது நான் நினச்சிட்டே இருந்தேன், நம்ம வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே முருகரோடது எதுனாச்சும் ஒன்று, அதாவது முருகரோட ஃபோட்டோவோ இல்லை மயிலோ இல்லை வேலோ நம்மளுடைய கண்ணுக்கு வந்து தெரிஞ்சால் எப்படி இருக்கும், முருகா எனக்கு நீங்கள் என் கூட நீங்கள் துணையாக இருக்கீங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது ரூபத்தில் வந்து எனக்கு வந்து அதை வந்து காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து போனேன். தென் வந்து ஷாப்பெல்லாம் போயிருந்தேன். அப்போ போகும்போது எங்கேயுமே இல்லை. அவள் தான் போல இருக்குது. சரி ஓகே, எங்கடா இது நம்ம போகும்போது எதுவுமே இல்லையே, போகும்போது எதுவும் இல்லை, வரும்போதெல்லாம் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரிட்டர்னும் வந்துட்டுருக்கேன். எதுவுமே கண்ணில் தென்படவே இல்லை. எங்கேயுமே முருகர் சம்மந்தப்பட்ட எதுவுமே தென்படலை. அப்போ வந்து அப்புறம் நினச்சிட்டேன், அதாவது நம்ம தென்பட்டால் தான் முருகர் வந்து கூட இருக்காருன்றதெல்லாம் இல்லை, நம்மள நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்மளோட மனசு தானே காரணம், முருகர் இருக்காரு நம்மளோட அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் இருந்தாலுமே மனசு ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வந்து இருந்து, உண்மையை சொல்லணும்னா ஆஹா நம்மளுக்கு வந்து எதுவும் பார்க்கலையே அப்படின்றது இருந்தது. ஸோ எங்களோட மெயின் ரோட்லேருந்து எங்கள் ஸ்ட்ரீட்டை நான் நுழைஞ்சிட்டேன். அப்பயே நினச்சிட்டே இருந்தேன், அவ்வளோதான், மெயின் ரோட்லையாவது சான்சஸ் இருக்குது ஏதாவது ஒரு ரூபத்தில். ஏன்னா காரில் அந்த மாதிரி வண்டியிலலாம் பார்ப்போம் இல்லையா, இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் எங்கே இருக்க போகுதுன்னு நினச்சிட்டே தான் வந்தேன். ஸோ உள்ளுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஆப்வியஸ்லி பெருசாக அதுவும் வண்டியெல்லாம் ரொம்பலாம் போகாது இல்லையா. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழையலான்னு சொல்லிட்டு கரெக்டாக எங்கள் கேட்டு கிட்ட என் 2 வீலரை பார்க் பண்ணிட்டு கேட்டு போய் திறந்துட்டு திரும்புகிறேன் என் வண்டியை மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அன்றைக்கி வந்திருந்த ஒரு பேஷண்ட்டோட 4 வீலர் காரில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து முருகரோட வேலு ஓம் போட்டு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து பயங்கரமாக வந்து மெய் சிலிர்த்து போயிடுச்சு. ஏன்னா போகும்போது ஃபுல்லாக இல்லை, வரும்போது இல்லை, ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து இதுக்கப்புறம் எங்கே நம்ம பார்க்க போகிறோன்றதை நான் நிஜமாக ப்ராமிஸாக நான் அதை தான் வந்து நினச்சேன். ஸோ கரெக்டாக கேட்டுக்குள்ளேயே வந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்கே சான்ஸே இல்லையா. கேட்டை திறந்துட்டு இப்படி திரும்புகிறேன், ஒரு பேஷண்ட்டோட தட் இஸ் கிளினிக் வந்திருந்த பேஷண்ட்டோட கார் வந்து முருகர் ப்ளஸ் ஓமோட வேல் வந்து ஓமோட பயங்கரமாக மெய்சில் எடுத்து போயிடுச்சு எனக்கு. ஸோ இது ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ முருகர் என் கூட இருக்காரு. ஸோ இன்னொன்று அப்படி தென்பட்டாதான் அப்படின்றது இல்லை, பட் அந்த ஒரு மன திருப்தி வந்து எனக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து
காலையில் வந்து லேக் வாக்கிங் போகிறதுக்காக 2 வீலர் பைக்கில் வந்து போயிட்டுருந்தோம். அப்போ கரெக்டாக வந்து போயிட்டுருக்கேன், ஒருத்தங்களோட ஒரு ஆட்டோ, கரெக்டு ஒரு ஆட்டோ பின்னாடி வந்து முருகர் வந்து கையில் வேல் வச்சுட்டு இருக்க மாதிரி இருந்தது. நான் அப்படி நினச்சேன், பரவாயில்ல அப்பா முருகர் தரிசனம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு. கரெக்டாக நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி போன கார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாச்சு. ஸோ ஆப்வியஸ்லி எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வண்டி வந்து பேலன்ஸ் அடிமாரிச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானும் பைக்கை ஹஸ்பண்ட் 3 பேருமே விழுந்திருக்க வேண்டியது, பைக்கோடு விழுந்திருக்க வேண்டியது டக்குன்னு வந்து சுதாரிச்சு இப்படி டேர்ன் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இதாகிடுச்சு. அதுதான் நினச்சேன், ஸோ இது நடக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு தரிசனம் கொடுத்து உனக்கு நான் காப்பாற்றுறேன்ட்டு தான் சாமி இது பண்ணியிருக்காங்க, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணி இவர் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஏன்னா அது பார்த்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு முன்னாடி போன வண்டி டக்குன்னு சடன் பிரேக் போட்டால் நம்ம என்ன ஆகும், இத்தனைக்கும் டிஸ்டன்ஸில் தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நினச்சேன், சாமி வந்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து உனக்கு நான் ப்ரொடெக்ஷனாக வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இன்னொரு நாள் வந்து முருகரோட தரிசனம் எதுனா இருக்குமா நம்ம வாக்கிங் மறுபடியும் போகும்போது நினச்சிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா அது வண்டியில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் நெட்லேயும் போட்டு பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே இல்லை. மேபி நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பார்த்தேன்னா முருகரோட வேலு ஏஞ்சல் விங்ஸுக்கு நடுவில் வந்து வேல். ஏஞ்சல்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஏஞ்சல் ஹீலிங் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சலோட விங்கு ரெண்டு விங்கு, அந்த விங்குக்கு நடுவில் வந்து முருகரோடைய வேலு. எனக்கு பயங்கர இதுவாயிடுச்சு, என்னடா அது இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கூகுளெலாம் போட்டு பார்க்குறேன், அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கல. உங்களுக்கு என்ன கிடச்சி பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது இது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சம்பவம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வேல்மாறல் பாராயணம் பண்ணுறேன்றதை சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ நான் பண்ணன்றது எப்போயுமே சொல்லக்கூடாது, முருகர் அருளால் பண்ணேன் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ முருகரோட அருள் கிடைக்கிறதுக்காக வேல்மாறல் பாராயணம் பண்ணிகிட்டு இருந்துக்கும்போது 6 வீக்ஸு அந்த ஒரு இதில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல் பாராயணம் மட்டும் இல்லை, நான் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணமும் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இதுவும் நான் வந்து மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அகர்பத் வேல் வந்து செவரில் தெரிஞ்சுது, விளக்கில் தெரிஞ்சுதுன்றது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் வந்து எனக்கு விளக்குலையுமே சின்னதாக ஒரு வேல் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதுவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக வந்து இருந்தது. நான் அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் ஃபோட்டோ என்னால் வந்து எடுக்க முடியல, ஏன்னா நான் அப்போ வந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு இதில் நான் வந்து நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே மனசு இடம் கொடுக்கல. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அகர்பத்தியும் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் அன்றைக்கி வந்து கண்கூட நான் வந்து பார்த்தேன், பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல் இருக்கு இல்லையா, அந்த வேல் ஷேப்புக்கு இது வரைக்கும் நான் வந்து அகர்பத்தி அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. யூஸ்வலாக என்ன ஆகும், கொஞ்சம் எரி அப்படியே கீழே விழுந்துடும் இல்லையா. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு போட்ட மாதிரி அந்த கேர்வு போட்டு இப்படி மேலே வந்துருந்தது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வேல் ஷேப்பில் இருந்தது. அப்புறமா தான் சில வீடியோஸில் பார்க்கும்போது அவங்களும் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அப்போது நம்ம அன்றைக்கி பார்க்கும்போதே தோணுச்சு. பட் இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா, இதை நம்ம அப்படி தான் நம்மளாம் நினச்சிக்கிறோமா, அப்படி கடைசியில் பார்த்திங்கன்னா ஸோ அன்றைக்கி வந்ததே வந்து வேல் தான். அவ்வளோ அழகாக கேர்வ்டாக வந்துட்டு இப்படி மேலே போயிருந்தது. பட் அன்றைக்கும் நான் பாராயணம் பண்ணிட்டு இருந்ததுனால நான் நடுவில் நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே எனக்கு மனசு இடம் கொடுக்கல. ஸோ அதனால் நான் ஆனால் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன், அது எல்லாமே விழுந்துட்டு இருந்துச்சு. பட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருந்தது. ஸோ எனக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்தது. முருகர் அருள் கிடச்சதாக நான் வந்து அவ்வளோ மனசார வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா அனுபவங்கள் இருந்தாலுமே இந்த கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் வேறு எதனா பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம்.